ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆடியில், அதாவது ஆடி 18 அன்னைக்கு நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா, தங்கம் சேரும், பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம வந்து நிறைய பேர் வந்து தங்கத்தை வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அட்சய திதியில் வாங்குறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்சய திதியில் தங்கம் வாங்குற மாதிரி நிறைய பிளான் வந்து பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நகை சீட்டு போடுவாங்க. சிலரால் போட முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கிற பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஆடி மாதம் ஆடி பெருக்கன்னைக்கு தங்கம் வாங்குற மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நகைக்கடையில் மட்டும்தான் அதிகம் வந்து நகை சீட்டு வந்து போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஜிஆர்டி ஜுவல்லரியில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, நீங்கள் சப்போஸ் ஜிஆர்டியில் நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் எந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்கீம் பற்றியும், அதில் வந்து நீங்கள் வந்து நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நகை சீட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இதில் போட்டால் நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்குமா, அதில் போட்டால் இதில் லாபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒன்று வந்து ஜிஆர்டி கோல்டன் 1 அப்படிங்கிறது, அடுத்தது வந்து ஜிஆர்டி நியூ கோல்டன் 11 அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 3 சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எதில் வந்து எந்த நகை சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவரபுளாகவும் பெனிஃபிட்டாகவும் லாபமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டன் 1 அப்படிங்கிற ஸ்கீமு. இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் வந்து இது வந்து இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோல்டன் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 18%க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து தங்கம் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து லாபம் தான். ஆனால் இது எப்படிப்பட்ட ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் 1 அப்படின்னு நம்மளுக்கு போட்டிருக்காங்க இல்லைங்களா. அதனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற ஸ்கீம்ஸ் எப்படின்னா, உங்கள் கையில் வந்து ஒரு ₹50,000 மேலே அப்படி இருக்குது அப்படின்னா ஒன் டைமு இது வந்து டெபாசிட் ஸ்கீமு. நீங்கள் வந்து பணமாகவும் டெபாசிட் பண்ணலாம். பழைய நகைகள், கோல்டு காயின்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு ₹50,000 மேலே இருக்குது அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மந்த் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 11 மந்த் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 20 கிராம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 20 கிராம் வந்து நம்ம வந்து 11 மந்த் கழித்து நம்மளுக்கு 20 கிராமும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்கும். ஏன்னா விலை வந்து ஏறி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 18% செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ₹20,000 வரைக்கும் நம்மளுக்கு லாபம் இருக்கும். அதனால் இது ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம்னே சொல்லலாம். இது வந்து மாதம் உங்களால் நகை சீட்டு போட முடியாது, கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது அல்லது பழைய நகைகள் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமு. பட் வந்து இதே ஸ்கீம் வந்து இன்னும் சில கடைகள்லையும் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ₹50,000 அல்லது ஒரு 20 கிராம் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 11 மாதங்கள் கழித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 மந்த்தில் இருந்து கூட அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். பட் வந்து நம்ம 20 கிராம் டெபாசிட் பண்ணுறோன்னா அதே 20 கிராம் அவங்க வந்து கரெக்டாக வந்து 11 மாதம் கழித்து கொடுக்காம இந்த 20 கிராமுக்கான அன்னைய அமௌண்ட்டு, இப்போ வந்து ஒரு ₹1,00,000 நம்ம டெபாசிட் பண்ணுறோம். 11 மாதம் கழித்து நம்ம பண்ணியிருக்கிற ₹1,00,000க்கு 18 கிராம் தான் கிடைக்குன்னா 18 கிராம் அமௌண்ட் மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணுறாங்க. கிராமாக டெபாசிட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது தெரியாமையே அதை வந்து செய்துட்ருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த கடையில் போய் நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்காக நான் போய் கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் அமௌண்ட்டாக மட்டும்தான் நாங்கள் கன்வெர்ட் பண்ணிப்போம், கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால. அப்படி வந்து நம்ம வந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணாமல் பணமாக கன்வெர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு லாஸ் தான். அதனால் இதை விட பெட்டராக எந்த கடையில் கிடைக்குதோ அதில் வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை வந்து போடுறது நல்லது அப்படிங்கிறது என்னோட ஓன் கருத்து. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். 2வது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 அப்படிங்கிறது தான். இந்த நியூ கோல்டன் 11 பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுவும் வந்து 11 மந்த்து சிட்டு ஸ்கீம் தான். இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து க்ரெடிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மாதம் ஒரு ₹10,000 கட்டுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரவு வச்சுக்கிட்டே இருக்காங்க. வரவு வச்சுட்டு நம்மளுக்கு வந்து டோட்டலாக ₹1,10,000 வருது அப்படின்னா ₹1,10,000க்கு அப் டு 15% இருக்கக்கூடிய நகைகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணும்பொழுது, அதில அவ்வளவா பெனிஃபிட் இருக்கிறதா எனக்கு தோணல. ஆனா பெனிஃபிட் இருக்கிறவங்க இருக்கு. ஓகே. இதில வந்து 15% வரைக்கும் நம்மள வந்து செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இதுலயும் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நகை சீட்டு போடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, பணமா வரவு வைக்கக்கூடியது. ஆனா நான் என்னோட கருத்தா சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, நகையா வந்து எந்த கடையில வந்து உங்களுக்கு வந்து வரவு வைக்கிறாங்களோ, அதில தான் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. 1 மாசம் வந்து 6,600 இருக்குன்னா, அன்னைக்கான தங்கம் நம்மளுக்கு சேர்ந்துரும். அடுத்த மாசத்துல ரூ. 6,800 இருக்கு அப்படின்னா, அதற்கான தங்கம் நம்மளுக்கு சேர்ந்துரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் ஆட் ஆயிட்டே வரும்பொழுது, நம்மளுக்கு அதில பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஓன் வியூ. பட் வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு இல்ல இதுலயும் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ். வேஸ்டேஜ்ல வந்து இப்போ வந்து நீங்க எடுக்கிற நகை வந்து 20% நகைனா 10%க்கு அவங்க ஃப்ரீ குடுத்துருவாங்க. 10%க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அமௌண்ட் வந்து பே பண்ணா போதும் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீமா எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 50% வந்து அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அப் டூ 18% வரைக்கும் நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்க முடியும். 18%ங்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எல்லா நகைகளும் அதுக்குள்ளேயே வந்துரும். இதுவும் பார்த்தீங்கன்னா 10th மந்த்ல இருந்தே நம்ம வந்து இதில வந்து நகைய வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில வந்து அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டாவும் வந்து வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, வரவு வச்சுக்கிறாங்க. ஆப்ஷன் 2ல பார்த்தீங்க அப்படின்னா, அமௌண்ட்டாவும் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வரவு வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த 2 ஆப்ஷனையும் வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ல போடும்பொழுது நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, நம்ம வந்து 10 மாதங்கள், 11 மாதங்கள் கழிச்சு நம்மளுக்கு வந்து எதுல வந்து பெனிஃபிட் அதிகமோ, அத வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க வந்து கோல்டா வந்து ஆட் பண்ணியிருக்கிற கோல்டட் ஸ்கீம்ல வந்து அதிகமா கிராம் கிடைச்சா, அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து அமௌண்ட்டா நம்ம வந்து வரவு வச்சிருக்கிற இதில வந்து கோல்டு வந்து நம்மளுக்கு தங்கம் வந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னா, இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, 2யும் வந்து குடுத்துட்டு 2லயும் உங்களுக்கு எது வந்து ஃபைனலா நீங்க வந்து சூஸ் பண்றீங்களோ, அந்த ஸ்கீம வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான வந்து குடுக்குறாங்க. ஆனா, இதில என்னன்னா 50% வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து செய்கூலி சேதாரம் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா, இதில வந்து 2ம் இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா? அல்லது வந்து கோல்டு ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பெனிஃபிட்டா இருக்குமா? அப்படிங்கிறத ஒரு டிசிஷன் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இத செலக்ட் பண்ணி நம்ம வாங்கலாம். பட் 50% வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப, அதுவும் ஒரு நல்ல பெனிஃபிட் தான். கோல்டு ஆட் பண்றதா இருந்தாலும் சரி, பணம் ஆட் பண்றதா 2மே ஃப்ளெக்ஸி அப்படிங்கும்பொழுது, இது வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். பட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, 15% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ குடுக்குறாங்க. ஆனா டோட்டலா ஃப்ரீ குடுக்குறாங்க. 100% வந்து ஃப்ரீ இதில கிடைக்குது. இதில 50% தான் ஃப்ரீ கிடைக்குது. இப்ப இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கும். இப்ப என்னுடைய வியூ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளெக்ஸி ஸ்கீம் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில 2மே வந்து நம்மளுக்கு வந்துருது. இதில நம்மளுக்கு எது ஃபேவரபிளா இருக்கோ, அத செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதில வந்து கொஞ்சம் பெனிஃபிட் வந்து கூடுதலா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து ஜிஆர்டில வந்து 3 ஸ்கீம் போயிட்டுருக்கு. இந்த 3 ஸ்கீம்ல வந்து உங்களால வந்து மாதம் பணம் கட்ட முடியும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பா இதில வந்து உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு. இல்ல இத விட இந்த ஸ்கீம் தான் பெஸ்ட்டு அப்படின்னா, கண்டிப்பா அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் அது சப்போர்ட்டிவாவும், ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான் அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.